அப்படி என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த ஸ்டார்டர் என்பது எப்படி இருக்கிறது, இதன் வயரிங் எப்படி செய்யப்படுகிறது என்பதை. சரியா? இன்றைக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டருக்குள் உள்ள மிக முக்கியமான பகுதி, அதாவது மேக்னெட்டிக் கண்டாக்டர், இதன் வயரிங் எப்படி செய்யப்படுகிறது என்பதை விளக்க போகிறோம். இந்த மேக்னெட்டிக் கண்டாக்டரின் வயரிங் செய்ய தெரிந்துவிட்டால் மீட்டர் பொருத்துவது இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டார்டருக்குள் ஒன்று கண்டாக்டர் தான் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதன் கனெக்ஷன் உங்களுக்கு தெரிந்துவிட்டால், நம்முடைய மாணவர்களுக்கு புரிந்துவிட்டால், அப்புறம் ஏம்பி மீட்டர், வோல்ட் மீட்டர் நீங்க பார்க்கும் எல்லாமே இதுல பொருத்தலாம். புஷ் பட்டன் பொருத்தலாம். ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கு குழப்பம் இருந்தது ஸ்டார்டருக்குள் உள்ள முக்கியமான பாகத்தின் கனெக்ஷன் எப்படி செய்வது என்று. இந்த கண்டாக்டர் தான் உங்கள் சமர்சிபிள் பம்பை இயக்கும். இப்போது நீங்கள் இந்த கண்டாக்டரின் வயரிங்கை இந்த பட்டன்களுடன் எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வீர்கள். அதனால் உங்கள் வீட்டில் எப்போதாவது பழுது வந்தாலும் இதன் கனெக்ஷனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். ஏனெனில் இதுவே மிகவும் முக்கியமானது. இதே பட்டனில நாம் ஆன் செய்ய போகிறோம், இதே பட்டனில நீங்களும் செய்ய போகிறீர்கள். சரியா? அப்படி என்றால் இதற்குள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த கண்டாக்டரை பற்றி புரிந்து கொள்வோம். இதன் உள்ளே பார்ப்பீர்கள் என்றால் 2 காயில்கள் மேலே இருக்கும், 2 காயில்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் இன் செய்யப்படுகிறது, மற்றொரு பக்கம் அவுட். இதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் கீழ் பக்கத்துல பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காயில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காயில். இந்த காயிலுக்கு வரை வோல்டேஜ் செல்லவில்லை என்றால் இங்கிருந்து அவுட்புட் கிடையாது. புரிகிறதா? வோல்டேஜ் செல்லும் வரை அவுட்புட் கிடையாது. அதற்காக நீங்கள் பார்ப்பீர்கள், நாங்கள் சிலவற்றை இணைத்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, முதலில் நாங்க கண்டாக்டர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றால், ஃபேஸ் கண்டாக்டர் ஃபேஸ் கொடுத்திருக்கோம். ஃபேஸ் என்ன ஆயிற்று? இன். நீங்கள் இங்கும் இன் செய்யலாம், இல்லைனில் இங்கும் 3ஆக செய்யலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டாக்டில் ஃபேஸ் போய்விட்டது. இப்போ இங்கிருந்து கண்டாக்டில் என்ன ஆயிடுச்சு? நியூட்ரல் போயிட்டு வச்சது. சரி, நியூட்ரல் இங்குள்ள இடத்துல இன் ஆனதும் அதே இடத்துல இருந்து இன்னொரு நியூட்ரல் இருக்கும். எங்கே போய்விட்டதுன்னு பாருங்க. இப்போ இங்கிருந்து எங்கே போனது? காயில் உள்ள இடத்துக்கு. புரிஞ்சுக்கோங்க, இங்கிருந்து நீங்கள் நியூட்ரலை இன் செய்த இடத்துல இருந்து அதே இடத்துல இருந்து நியூட்ரலை அவுட் செய்து எதுக்கு கொடுத்தோம்? என்ன? காயிலுக்கு கொடுத்தோம். இப்போ காயிலுக்கு நியூட்ரல் கிடைத்து விட்டது. இப்போ காயிலுக்கு என்ன வேண்டும்? ஃபேஸ் வேண்டும். சரி, அடுத்ததாக நாங்க சொல்லி காட்டுறோம். ஃபேஸ் இதுக்கு எப்படி கிடைக்கும் என்பது இப்போது புரிந்து விட்டது. மெயின் ஃபேஸ் எங்கே போனது? கனெக்டர் எப்படியோ ஆனது. இங்கே நாம் இன்புட் செய்தோம், மெயின் நியூட்ரலை அவுட் செய்து காயிலுக்கு கொடுத்தோம். இப்போது உங்களிடம் என்ன இருக்கும் என்றால், பச்சை நிற ஸ்டார் மற்றும் சிவப்பு நிற ஸ்டாப் இருக்கும். சரி இல்லையா? இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கவனமாக பாருங்கள். இப்போது இதுக்குள்ள 2 பாயிண்ட் இருக்கும், 2 இங்கே இருக்கும், 2 அங்கே இருக்கும். இரண்டாவது பட்டனை பாருங்கள். இப்போது இதற்குள்ள 22 பாயிண்ட் இருக்கும். கனெக்ஷன் செய்யும் போது உண்மையில் ஒன்று மற்றொன்றுடன், மற்றொன்று இன்னொன்றுடன் இணைக்கப்படுகிறது. 6 பாயிண்ட் உங்களுக்கு கனெக்ஷன் செய்யும் வகையில தெரிகிறது. இப்போது இதுல ஒரு சிறிய வயர் துண்டை எடுப்போம். பாருங்க, இது எப்படி ஒரு துண்டு இருக்கிறது என்று. இப்போது இந்த துண்டை இங்கிருந்து இங்கே வரை நாம் இணைக்க வேண்டும். 2 ஷூட்டை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டும். 2 ஸ்டோக்கை என்ன செய்ய வேண்டும் என்றால், அது எல்லோரிடமும் சென்று நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம்.